ஒரு 5 வயசு பையன் அவங்க அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போகிறான். அம்மா காய்கறி வாங்கிட்டு இருக்கிறாங்க. பையன் அழுதுகிட்டே இருக்கிறான். 5 வயசு விடாமல் அழுதுகிட்டே இருக்கிறான். பார்க்குறான், அழுகுறான், அழுகுறான். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா அழுகுற இப்படி, என்னடா ஆச்சு? இல்லைம்மா, இவங்களெல்லாம் பார்க்குறேன், மார்க்கெட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவங்களாம் நரகத்துக்கு போகிறாங்கம்மா, அதை நினச்சி எனக்கு அழுகுறம்மா. பையன் அப்படியே வளர்றான். வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 23, 24 வயசு ஆகுது. டேவிட் பிரைனார்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்க செவ்விந்தியர்கள் மத்தியில், அமெரிக்க நேட்டிவ் இண்டியன்ஸ் செவ்விந்தியர்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். ஒரு மிஷினரியாக தன்னை ஒப்பு கொடுத்து போகிறான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுசுமே ஜபம் தான். உங்களுக்கு தெரியும், ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சர்ச் ஆரம்பித்த ஜான் வெஸ்லி, அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு முறை கடிதம் எழுதுகிறார். நம்முடைய மெத்தடிஸ்ட் சபையுடைய ஊழியர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாங்க, என்ன செய்யலாம் இவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு? ஏற்கனவே ஜான் வெஸ்லியே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவலிஸ்ட். ஸோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்க டல்லாகும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் கடிதம் எழுதும்போது இவர் சொல்கிறாரு, எல்லாரையும் டேவிட் பிரைனார்டுடைய டைரியை வாங்கி வாசிக்க சொல்லு, மீதியை கர்த்தர் பார்த்துக்குருவார் அப்படின்னு சொல்லி. டேவிட் பிரைனார்டு ஒரு 29 வயசு வாலிபன். அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கையே 29 வயசு தான் முடிஞ்சுது. ஆனால் அந்த 29 வயசு வரைக்கும் அந்த மனுஷன் அவர் உண்டாக்கின ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட். அவர் ஒரு பெரிய புஸ்தகங்கள் எழுதலை, அல்லது பெரிய ஆர்கனைசேஷன் செய்யலை, ஒன்றுமே கிடையாது, ஒரு பெரிய சபையை வச்சு செய்யலை. அவர் எழுதினெல்லாம் டைரி. அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜபத்தை டைரியில் எழுதுகிறாரு. அந்த டைரி ஃபயர் பிகட்ஸ் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க, அக்கினி பிறப்பிப்பது அக்கினியே அப்படின்னு சொல்லி. அந்த டைரியிலேருந்து, டேவிட் பிரைனார்டுடைய டைரியிலேருந்து அந்த தன்னுடைய இனிஷியல் அந்த ஃபயர், ஆரம்ப அக்கினியை பெற்றுக்கொண்டவர் ஜான் வெஸ்லி. நம்ம ஊருக்கு வந்தார்ல, கல்கத்தாவுக்கு, வில்லியம் கேரி, இவருடைய டைரியை படித்து தான் இவர் இங்கே தன்னை ஒப்பு கொடுத்து இந்தியாவுக்கு வந்தது மிஷினரியாய். டேவிட் பிரைனார்டு தன்னுடைய 24லேருந்து 29 அந்த 5 வருடங்கள் கழுத்தளவு பனியில், அந்த மனுஷனுக்கு அந்த நாட்களில் காச நோய்க்கு மருந்து கிடையாது, டிபிக்கு மருந்து கிடையாது, இருமி கழுத்தளவு பனியில் இரத்த வாந்தி எடுத்து அந்த பனியெல்லாம், வெள்ளை பனியெல்லாம் சிவப்பாக இருக்குமா அப்படியே. அதுக்கு மத்தியில் அந்த ரெட் இண்டியன்ஸ், அந்த அமெரிக்க செவ்விந்தியர்கள் மத்தியில் போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஊழியத்தை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினவர். அவருடைய டைரியிலிருந்து அக்கினியை பெற்றுக்கொண்டவங்க எவ்வளோ பேர். எட்வர்ட் பேசன், பல எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு ஆரம்ப அக்கினி கிடைத்ததுன்னு சொன்னால் அவருடைய டைரி தான். டேவிட் பிரைனார்டுடைய டைரி. கர்த்தர் அந்த வாலிபனை எத்தனையோ வகையில் கர்த்தர் அவருடைய ஜபம் அந்த ஜபத்தினால் தொடப்பட்டவங்க அநேகர், அந்த ஜபத்தினால் தன்னை மிஷினரியாக ஒப்பு கொடுத்தவங்க அநேகர், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க அநேகர். இன்றைக்கு மரித்தும் இன்னும் பேசுகிறான்னு சொல்கிறோம். உண்மையிலே இந்த வார்த்தை, இந்த வசனம் அந்த மனுஷனுக்கு தகும். நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம், வந்து சேர்ந்தீர்கள், வந்து சேரவில்லை. நம்முடைய ஜபங்கள் அதுக்கு ஒரு லிமிட். இதுவரைக்கும் தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் ஜபம் எல்லை இல்லாதது. கர்த்தர் இந்த காரியங்களில் முக்கியமாக வரப்போகிற நாட்களில் அநேக டேவிட் பிரைனார்டுகளை நம்ம மத்தியில் எழுப்புவாராக.